ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பூரத்தில் பிறந்தவர்கள் என்ன படிக்கலாம், எப்படி இருப்பார்கள், வாழ்க்கையில் சிறு வயது முதல் வாலிப காலம் எப்படி இருக்கும், இவர்களின் வாழ்க்கையில் என்ன மாதிரியான சொகுசு வாழ்க்கையும் சோதனைகளையும் சந்திப்பார்கள், வாழ்க்கை என்பது என்ன, கடவுள் இருக்கிறாரா இல்லையா போன்ற கேள்விகளை உருவாக்கி தேடலை துவக்கும். பூரத்தில் பிறந்தவர்கள் இனிமையாக பேசுவார்கள், எல்லோரையும் வசீகரிக்கும் திறமை பெற்றிருப்பார்கள். நட்சத்திர அதிபதியாக சுக்கிரன் வருவதால் பெற்றோரின் ஆசைப்படி கல்வி கிடைக்கும். படிக்கிறார்களோ இல்லையோ நல்ல கல்வி நிறுவனத்தில் சேருவார்கள். கல்வியை கூட கலையாகத்தான் பார்ப்பார்கள். படிப்பை தாண்டி சாதிக்க நிறைய இருக்கு என்பதை பள்ளி இறுதிக்குள்ளாகவே புரிந்து கொள்வார்கள். அதே சமயம் படிப்பிலும் குறை வைக்க மாட்டார்கள். பொதுவாகவே இவர்களுக்கு சுக்கிரதசை முதலிலேயே வந்துவிடுவதால் கல்வியில் தடையோ பிரச்சனைகளோ எதுவும் வராது. பூர நட்சத்திரத்தின் அதிபதியாக சூரியனே வருகிறார். முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இரட்டை சூரிய சக்தியை தன்னடத்தே கொண்டவர்கள். 19 வயது வரை சுக்கிரதசை நடக்கும். சிறிய வயதில் துருக்கு சுக்கிரனாக இவர்களிடத்தில் சுக்கிரன் செயல்படுவார். ஆசிரியர்களை கேலி செய்து மாட்டிக்கொள்வதும் உண்டு. ஒருவித பிரமிப்பை தன்னை சுற்றிலும் உருவாக்கியபடி இருப்பார்கள். நன்றாக படிக்கும் மாணவர்களோடு தான் நட்பு வைத்திருப்பார்கள். மரியாதைக்குரிய மதிப்பெண் எடுப்பார்கள். 19 வயதுக்குள் காதல் அரும்பி உதிரும். இதனால் படிப்பில் தடை ஏற்படும். முக்கியமாக +1 +2 படிக்கும்போது எச்சரிக்க வேண்டும். பெரும்பாலானவர்கள் 10ஆம் வகுப்பில் பள்ளியில் முதல் 3 இடங்களுக்குள் வந்துவிட்டு +2வில் பாஸ் ஆனாலே போதும் என்று இருப்பார்கள். 20 வயதிலிருந்து 25 வயது வரை ராசினான சூரிய தசையை நடைபெறும். சிலர் இராணுவத்தில் சேர ஆசைப்படுவார்கள். கல்லூரியில் அரசியல், நிர்வாகம் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம். மருத்துவத்துறையில் கண் மற்றும் நரம்பு சம்பந்தமான துறையே சரியாக இருக்கும். MBA படிப்பில் HR துறை ஏற்றது. பொறியியல் எனில் சிவில் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். 2ஆம் பாதத்தை அதன் அதிபதியான புதனும் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தே ஆழ்வார். 14 வயது வரை சுக்கிரதசை இருப்பதால் புதன் அந்த வயதிலேயே நுணுக்கமாக யோசிக்க வைப்பார். அறிவுபூர்வமான வழியில் செலுத்துவார். இண்டோர் கேம்ஸில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். 15 வயதிலிருந்து 20 வயது வரை சூரிய தசையில் சுக்கிரதசை கொடுத்த அலட்சிய போக்கு கொஞ்சம் மாறும். கல்லூரிகளில் கௌரவம் பெறுவார்கள். ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில் ஆர்வம் செலுத்துவார்கள். 21 வயதிலிருந்து 30 வயது வரை சந்திரதசை நடைபெறும். ஜாதகத்தில் சந்திரன் குருவின் பார்வை பெற்றிருந்தாலோ சேர்க்கை பெற்றிருந்தாலோ விபரீத ராஜயோகம் உண்டாகும். முன்னேற்றத்திற்கான எல்லா வழிகளும் திறக்கும். பொருளாதாரம், புள்ளியியல் போன்ற படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம். அதேபோல கட்டிடத்திட்ட வரைபடம், ஆர்கிடெக்ட், விஸ்காம் போன்ற படிப்புகள் இயல்பாகவே நன்றாக வரும். மருத்துவத்தில் வயிறு, நரம்பு, கண் போன்ற பிரிவுகளில் நிபுணத்துவம் பெறலாம். 3ஆம் பாதத்தை துலா சுக்கிரன் ஆட்சி செய்கிறார். கிட்டத்தட்ட 8 வருடம் சுக்கிரதசை நடைபெறும் பொழுது தந்தையார் மிகப்பெரிய பதவிகளில் அமர்வார். 9 வயதிலிருந்து 14 வயது வரை நடைபெறும் சூரிய தசையில் அடிக்கடி தலைவலி வரும். ஓரளவிற்கே மதிப்பெண்கள் எடுப்பார்கள். 15 வயதிலிருந்து 24 வயது வரை சந்திரதசை நடக்கும்போது கலைகளில் ஆர்வம் காட்டுவார்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் நுணுக்கமான படிப்பில் ஆர்வம் இருக்காது. மருத்துவத்தில் சரும நோய், உடல் பொலிவுக்கான படிப்புகள் ஏற்றவை. ஃபேஷன் டெக்னாலஜியை மறக்க வேண்டாம். விஸ்காம், TF டெக் போன்ற படிப்புகள் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும். இசை சார்ந்த கல்வியும் பயனுள்ளதே. 4ஆம் பாத அதிபதியாக விருச்சிக செவ்வாய் வருவதால் முதல் 4 வருட சுக்கிரதசை சுகவீனங்களை தரும். 5 வயதிலிருந்து 10 வயது வரலான சூரிய தசையில் புத்தி கூர்மை அதிகரிக்கும். கலெக்டர் கையால் பரிசு வாங்குவதெல்லாம் இப்போதுதான். 11 வயதிலிருந்து 20 வயது வரையும் சந்திரதசை நடக்கும்போது சுமாராகத்தான் படிப்பார்கள். பள்ளி தேர்வுகளில் நிறைய மதிப்பெண் எடுத்துவிட்டு அரசாங்க தேர்வுகளில் கோட்டை விடுவார்கள். சந்திரன் சொந்த ஜாதகத்தில் வலிமையாக இல்லாவிடில் இக்கட்டான தருணங்களில் மறதியை தருவார். பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டியது அவசியம். 21 வயதிலிருந்து 27 வயது வரை செவ்வாதசை நடைபெறும் பொழுது கல்வியில் உச்சம் தொடுவார்கள். இவர்கள் சிவில், எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து படிக்கலாம். IAS தேர்வுக்கு நிச்சயம் முயற்சிக்கலாம். மருத்துவத்தில் ஆர்த்தோ, பல், பிளாஸ்டிக் சர்ஜரி போன்ற படிப்புகளில் சாதிப்பார்கள். நிர்வாகம் சார்ந்த இளங்கலை படிப்பு பெரிய பதவிக்கு கொண்டு போகும். செல்வம் செழிக்க நிரந்தரமாக தங்கம் நிச்சயம் உங்கள் வீட்டில் தங்க இதை செய்யுங்கள். இன்றைய சூழ்நிலையில் பணம் சம்பாதிப்பது, அதை வைத்து ஒரு குண்டுமணி தங்கம் வாங்குவது என்பது முடியாத விஷயமாகிவிட்டது. காரணம் தங்கத்தின் விலைதான். புதிதாக நம்மால் தங்கம் வாங்க முடிகின்றதோ இல்லையோ, நம்மிடம் இருக்கக்கூடிய தங்கத்தையாவது பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வீட்டின் லட்சுமி கடாட்சம் என்பது அந்த தங்கத்திலும் இருக்கிறது. வீடு என்று இருந்தால் அந்த வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கமாவது நிச்சயம் இருக்க வேண்டும். வீட்டு பெண்களின் உடம்பில் ஒரு குண்டுமணி தங்கமாவது அணிந்திருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் காரணமாக தங்கம் அடிக்கடி அடமானத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா, அல்லது அடமானம் வைத்த நகையை மீண்டும் மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டு வருகிறீர்கள் என்றால் இந்த குறிப்பு உங்களுக்கானதுதான். முதலில் அடமானக்கடையில் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை மீட்பதற்கான வழியை பார்த்து விடுவோம். சில இடங்களில் தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைத்தால் நாம் வைத்த நேரமோ என்னமோ தெரியாது. எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த குறிப்பிட்ட தங்க நகை மீட்க முடியாமல் அவதிப்பட்டு வருவோம். அடமான வைத்த நகைக்கு நிறைய வட்டியை வேற கட்டியிருப்போம். புதன்கிழமை அன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இப்படி புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு செல்லும்போது தங்கத்தை அடமானம் வைத்த ரசீதை உங்கள் கையோடு எடுத்து செல்லுங்கள். அடமானம் வைத்த நகையை மீட்க வேண்டும் என்று மனதார முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பெருமாள் கோயிலில் துளசி பிரசாதமும்
தீர்த்தமும் நிச்சயமாக கிடைக்கும். கோயிலேயே உங்கள் கைக்கு வந்த துளசி பிரசாதத்தை அந்த அடமான சீட்டில் மடித்துக் கொள்ளுங்கள். அடமான சீட்டை கசக்க வேண்டாம். லேசாக உள்ளே வைத்து சீட்டை 4ஆக மடித்தால் போதுமானது. அந்த தீர்த்தத்தில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீரை மட்டும் எடுத்து நீங்கள் அடமானம் வைத்த சீட்டில் தெளித்து விடுங்கள். இதிலும் நிறைய தண்ணீரை எடுத்து சீட்டை நினைத்து விடாதீர்கள். ரசீது கிழிந்து விட்டால் அடமானம் வைத்த நகையை மீட்கப்படுவதில் சிரமம் வந்துவிடும். பிறகு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வீட்டிற்கு வந்து உங்கள் கையில் இருக்கும் அடமான சீட்டை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நகையை எவ்வளவு தொகைக்கு அடமானம் வைத்திருக்கிறீர்களோ அந்த தொகையை சேமிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அந்த பெருமாள் மகாலட்சுமியை மீட்டு வந்து உங்கள் வீட்டில் திரும்ப வைப்பதற்கான தேவையான உதவிகளை உங்களுடனே இருந்து நிச்சயம் செய்து தருவார். நீங்கள் வேண்டுமென்றால் இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பாருங்கள். நம்ப முடியாத நல்லது கூடிய சீக்கிரம் நடக்கும். வீட்டில் இருக்கும் தங்க நகை ஒருபோதும் அடமானத்திற்கு செல்லக்கூடாது என்றால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தான் மேற்கொள்ள வேண்டும். அவசர தேவைகளுக்கு கையில் எப்போதும் பணம் சேமிப்பு இருக்க வேண்டும். அவசர தேவைக்கு பணம் இல்லை என்றால்தான் நம்முடைய கண்கள் நம் வீட்டில் இருக்கும் நகை பக்கம் திரும்பும். இதற்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. நீங்கள் அயராது உழைத்து பணம் சம்பாதித்து வைத்துக்கொள்ள வேண்டும். அனாவசிய செலவை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கும் போது நம் வீட்டில் இருக்கும் தங்கத்திற்கு எந்த பிரச்சனையும் வராது. பீரோவில் இருக்கும் தங்க நகைகள் எப்போதும் வாசமாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் பச்சை கற்பூரம் பெருமாள் கோயிலில் இருந்து வாங்கி வரப்பட்டு துளசி இலைகள், கிராம்பு, பட்டை போன்ற வாசனை பொருட்களை அந்த இடத்தில் எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள். சில பேர் தங்கத்தை மிகவும் பத்திரப்படுத்தி வைக்கிறேன் என்று லாக்கருக்குள் போட்டு பயன்படுத்தாமல் அப்படியே வைத்து விடுவார்கள். அந்த தங்க நகைகள் தூசி படிந்து அழுக்கு படிந்து பூசணம் பிடித்து அப்படியே கிடக்கும். இப்படிப்பட்ட அசுத்தமான இடத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்க விரும்ப மாட்டாள். இதற்கு பிறகுதான் திருடு போவதோ அல்லது நகைகள் அடமானத்துக்கு போவதோ செல்லும். இதேபோல கவரிங் நகையோடு தங்க நகைகளை அணியும் வழக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள். தங்க நகையோடு கவரிங் நகைகளை சேர்த்து பீரோவில் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடாது. வெள்ளி நகைகளை எந்த அளவிற்கு நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறீர்களோ அதைவிட அதிகமாக தங்க நகைகள் நம்மிடம் சேரும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். துஷ்டம் உங்களை விட்டு தூர செல்லவும் அதிர்ஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அருகில் வரவும் இந்த ஒரு பூவை வரவேற்பு அறையில் வைத்தால் போதும். அது என்ன பூ? ஒருவருக்கு அதிர்ஷ்டம் என்பது எந்த ரூபத்தில் எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. நல்ல நேரம் பிறந்துவிட்டால் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்கிவிடும். இதற்காக நல்ல நேரம் வரும் வரை எத்தனை நாட்கள் தான் பார்த்திருப்பது? அதிர்ஷ்டம் நம் பக்கம் திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் அயராத உழைப்பு முதலில் வேண்டும். விடாமுயற்சி இருக்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் நம்முடைய பெயர் புகழ் தெரிய வேண்டும் என்று உழைத்தால்தான் நம்முடைய சுற்று வட்டாரத்திலாவது நல்ல பெயர் புகழோடு நல்ல அந்தஸ்துடன் வாழ முடியும். 100 கோடிக்கு ஆசைப்படு 1 கோடி கிடைக்கும் என்பது அப்துல் கலாம் சொன்னது. அதே போல நீங்கள் 1 கோடிக்கு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக 1 லட்சம் உங்கள் கைக்கு வரும். இதுதான் நியதி. ஏன்னா கனவுகள் பெரிதாக இருக்கும்போது தான் லட்சியங்கள் சிறிய அளவிலாவது ஜெயிக்கும் என்பது நமக்கு பாடம் சொல்லி தந்த முன்னோர்களின் கருத்தாக இருக்கிறது. லட்சியங்களை பெரிதாக வைத்து உழைக்க தொடங்குங்கள். நிச்சயம் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் உங்களுடைய புகழ் வானுயர்ந்த இந்த உலகத்தை தொடும். ஏனென்றால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது உங்களை தேடி ஒரு நாள் அதுவாக வரும். இதுதான் உலக நியதி. நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் தானாக உங்கள் வீடு தேடி வந்துவிடும். சரி, முயற்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தோல்வி விடாமல் துரத்துகிறதே. இதை சரி செய்ய என்ன செய்வது? கண்ணுக்கு தெரியாமல் நம் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எதிர்மறை சக்தியிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள சில விஷயங்களை முயற்சி செய்து பார்க்கலாம். இதற்கான ஒரு தந்திரீக ரீதியான பரிகாரத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்திற்கு நாம் பயன்படுத்த போகும் பொருள் வெள்ளருக்கன் பூ. வெள்ளருக்கன் கட்டையில் செய்த விநாயகரின் அருமை பெருமைகள் நம்மில் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். வெள்ளருக்கன் விநாயகர் வழிபாடு நமக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. முடிந்தவர்கள் வீட்டில் வெள்ளருக்கன் விநாயகரை வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம். வெள்ளருக்கன் பூவை வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு சாத்தி வழிபாடு செய்வோம். விநாயகருக்கு சாத்தக்கூடிய இந்த வெள்ளருக்கன் பூவிற்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய சக்தி நிறைவாக இருக்கிறது. இந்த வெள்ளருக்கன் பூ இருக்கும் இடத்தில் எதிர்மறை ஆற்றல் அண்டாது, கெட்ட சக்திகள் நெருங்காது. வீட்டிற்குள் இருக்கும் கெட்ட சக்தி, கந்திஷ்டி அனைத்தையும் விரட்டடிக்கக்கூடிய தன்மையும் இந்த வெள்ளருக்கன் பூவுக்கு உள்ளது. வெள்ளருக்கன் செடியிலிருந்து வெள்ளருக்கன் பூவை நீங்களே பறித்து கொண்டாலும் சரி, அல்லது வேறு யாரிடமாவது சொல்லி வைத்து இந்த வெள்ளருக்கன் பூவை பணம் கொடுத்து வாங்கி கொண்டாலும் சரிதான். அதை வீட்டிற்கு கொண்டு வந்து முதலில் தண்ணீரில் கழுவிவிடுங்கள். அதன் பின்பு ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் ஊற்றி ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு அந்த தண்ணீரில் இந்த வெள்ளருக்கன் பூவை போட்டு உங்கள் வீட்டு வரவேற்பறையில் ஏதாவது ஒரு மூலையில் இதை பத்திரமாக வைத்து விடுங்கள். அடுத்தவர்கள் கைப்பட்டு தண்ணீர் கீழே கொட்டும்படி வைக்க வேண்டாம். வெள்ளருக்கன் பூ தண்ணீரில் இருந்தால் 2 அல்லது 3 நாட்களுக்கு வாடாமல் இருக்கும். பூ வாடிய பின்பு டம்ளரில் உள்ள பழைய தண்ணீரையும் பூவையும் மாற்றிவிட்டு மீண்டும் வெள்ளருக்கன் பூவை புதிய தண்ணீரில் போட்டு வரவேற்பறையில் வைக்கலாம். வெள்ளருக்கன் பூவு உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள். உங்களுக்கு துரதிர்ஷ்டம் உங்களை விட்டு தூர சென்றுவிடும். அதிர்ஷ்டம் கொஞ்சமாக உங்களை நெருங்க தொடங்கும்.
வெள்ளருக்கும் செடி இருக்கக்கூடிய இடத்தில் பாம்புகள் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நீங்களே பூக்களை பறிப்பதாக இருந்தால் அந்த இடத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த காலத்திலேயே சித்தர்கள் பல நன்மைகளுக்காக இந்த வெள்ளருக்கும் செடியை பயன்படுத்தி வந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுதான் உண்மையும் கூட. பூரத்தில் பிறந்தவர்களுக்கு பாடத்தில் முதன்மை தருபவர் பரிமுக கடவுள் என்னும் திருவனந்தபுரம் ஹயக்ரீவர் ஸ்ரீமந்த நாராயணன் அச்சாரூபியாய் எழுந்தருளி ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள 108 வைஷ்ணவ திருத்தலங்களில் இது குறிப்பிடத்தகுந்தது. வேதாந்த தேசிகன் என்னும் ஞானி இத்தல ஹயக்ரீவரை பூஜித்ததாக வரலாறு கூறுகிறது. தமிழகத்திலேயே ஹயக்ரீவருக்கு முதலில் கோயில் அமையப்பெற்றது இங்குதான். இங்கு சிறு மலை மேல் பரிமுக பெருமாள் லட்சுமி தேவியுடன் லட்சுமி ஹயக்ரீவராக திருக்காட்சி அளிக்கிறார். கடலூரில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது.